அம்மா ஸ்பெஷலாக இன்னைக்கு இஞ்சி புளி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஒரு டிஷ் இது. ஓணத்துக்கு கேரளாவில் இதை ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி புளி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மண் சட்டியை எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் இஞ்சி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி நல்ல கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும் இந்த இஞ்சி. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சியை இஞ்சியெல்லாம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மசாலா போடும்போது. இப்போ நான் இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 100 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபில்டர் பண்ணி எடுங்க நீங்க. அந்த புளி தண்ணி இதுல ஊத்திக்கிறேன். நூறு கிராம் இஞ்சிக்கு 200 கிராம் கரெக்டா இருக்கும். நீங்க அந்த அளவுல எடுத்துக்குங்க. இப்ப இதுல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதை நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 50 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 200 கிராம் புளி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 50 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த மண் சட்டியில இருந்து ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் திக்காயிரும். அதனால இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. நான் முன்னாடி பச்சை மிளகும் கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளிச்சதுனால இப்ப நான் தாளிக்கல. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.